ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக அந்த ட்ராமா அவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் லைக் பண்ணிக்கிறீங்க. இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போகலாம். ட்ராமா ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு தான் மேரேஜ் போல் இருக்குது. அதுக்காக நம்ம ஹீரோயின் அலங்கரிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இவங்க 8 வருஷமாக லவ் பண்ணிட்டு இப்போ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. வான் பாவம், அவளுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை, ரொம்ப புவரான பொண்ணு. ஆனால் ஹர்ஷோ அப்படி இல்லை, பெரிய ஃபேமிலியை சேர்ந்தவன். இருந்தாலுமே லவ் பண்ண பொண்ணை இன்னைக்கு மேரேஜ் பண்ணிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பிடிக்காத மாதிரி ஒருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கா. இவ லில்லி. அதோட நம்ம ஹீரோயினும் மணமேடைக்கு வந்துட்டு அப்படியே நம்ம ஹீரோவை திரும்பி பார்க்கலையே நம்ம ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கா. அதோட நம்ம ஹீரோவை பார்த்து நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோவை எனக்கு உன்னை மேரேஜ் பண்ணிக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இது கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகுது. இவன் என்ன சொல்றான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவனா அப்படியே நேராக வந்து அந்த லில்லி பக்கத்துல தான் வரான். வந்தவன், நீ என்னோட ஃபியான்சியா இருக்கியா, உன்னை நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அவளை இதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்த மாதிரி, ஹர்ஷ் நிச்சயமா நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்க விருப்பப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்றாளா. உன்னை இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோட அம்மா, டே இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன செய்யறான், ரிங் எடுத்து அந்த லில்லி கையில மாட்டி விட்டுறான். இதை பார்த்து நம்ம ஹீரோனா ரொம்ப அதிர்ச்சி ஆயிரா. இங்க என்ன நடக்குது, எதுக்கா இந்த மாதிரி நடந்துக்கிற ஹர்ஷ், உனக்கு என்னாச்சு, நீ நான் 8 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ மேரேஜ் பண்ற நேரத்தில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம லில்லி கையை பிடிச்சிக்கிட்டு, நான் உன்னை 8 வருஷமா லவ் பண்ணேன், ஆனால் அதெல்லாம் வந்து உண்மையான லவ்வே கிடையாது, உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்குமே கிடையாது, நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவ்வளோதான். இதை கேட்டு நம்ம கிட்ட, இல்லை நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்பெல்லாம் இல்லை, நான் 8 வருஷமாக நான் லவ் பண்ணியிருக்கேன், உன் மனசு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன் இந்த மாதிரி ஜோக் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் கெஞ்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ எதுவோ சொல்ல முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவன் கோவத்தெல்லாம் அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த லில்லின்னு சொல்கிறா, என்ன ஹர்ஷ், நிச்சயமாக நீங்கள் அவளை லவ் பண்ணலையில, உங்கள் மனசில் நான் தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ, ஆமாம் நான் இவளை மேரேஜ் பண்ணிக்க போகிறதில்ல, உன்னை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னால் அங்கே இருக்கிற மக்களுக்கும் ஒன்றுமே புரியல, இங்கே என்ன நடக்குது, எதுக்காக திடீர்னு இந்த மேரேஜை வந்து இப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு லில்லியை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறாரு, என்னாச்சு இந்த ஹர்ஷ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாவம் நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்காளா. அப்போ தான் யாரோ ஒருத்தன் கதவை தந்துட்டு வர மாதிரி இருக்குது. அவனை பார்த்தோன்னு எல்லாரும், என்னது இவன் எதுக்காக இந்த நேரத்தில் வந்தான், இவன் அப்ராட்லாம் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி. வரவன் நம்ம ஹீரோயினோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு போல இருக்குது சாங்க். இவன் அப்ராடில் இருந்துட்டு இப்போ தான் வரான் போல இருக்குது. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஸ்டாப் ஆயிடுச்சா. அப்போ தான் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, சரியான இடத்துக்கு தான் அவன் வந்திருக்கான், ஒருவேளை இதனால தான் இந்த மேரேஜ் நிற்கிதோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த லில்லி சாங்க பார்த்து சொல்றியா, ஓ வான் உன்னை கரெக்டான இடத்துக்கு தான் வர சொல்லியிருக்கா போல இருக்குண்டு. உடனே நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்கிறாங்க, வா சாங்க பார்த்து, நீ எதுக்கா இந்த நேரத்தில் வந்தா, நீ முதல்ல இங்கேருந்து போ, இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆனால் அவனை நம்ம ஹீரோயினை பார்த்து, வா நம்ம முதல்ல இங்கேருந்து போகலாம், நீ யார்ட்டையும் கெஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான்னா. இதெல்லாம் பார்க்கல நம்ம ஹீரோக்குமே ரொம்ப கோவமாகவும் ஆத்திரமாகவும் வருது. ஆனால் எதுக்காக அவன் இப்படி பண்ணாண்டா, நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு போல இருக்குது. அதாவது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கை கால் இதெல்லாம் வந்து செயலிழந்து போகும், நடக்க முடியாமல் போயிடும், இப்படியே ஒவ்வொரு உடல் உறுப்பும் வந்து செயலிழந்து போகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாங்களா. ஒன்று நம்ம ஹீரோ சொல்கிறான், இப்போ இதுக்கு என்ன தான் வழி, நான் எவ்வளோ நாள் தான் உயிரோடு இருப்பேன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம டாக்டரும் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட நீ 1 வருஷம் 1.5 வருஷம் வேணால் உயிரோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தான் நம்ம ஹீரோ இந்த மாதிரி ஸ்டேஜில் அப்போனா நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஹீரோ இந்த மேரேஜை வந்து கேன்சல் பண்ணுறான். ஆனால் இந்த உண்மை வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் உண்மை எதுவுமே சொல்லலை. இங்கே பாவம் நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டு இருக்காளா. உனக்கு நீ எதுக்காக அழுதுகிட்டு, அந்த ஹர்ஷ் வந்து உன்னை வேண்டான்னு சொல்லிட்டா என்ன, நான் தான் இருக்கேன்ல, நீயே என்னையை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு. இவன் சின்ன வயசுலேருந்தே நம்ம ஹீரோயினை லவ் பண்ணிப்பான் போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின், சாரி சாங், அந்த மாதிரிலாம் உன் மேலே எண்ணம் இல்லை, ஆனால் நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடா. அதோட இங்கே அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. இந்த லில்லியும் வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வராளா. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நெக்ஸ்ட் மந்த் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னோன்னா இந்த லில்லிக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ அப்படியே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த மேரேஜ் வந்து பிஸ்னஸ் மேரேஜ் மாதிரி தான், மற்றபடி உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் உன்னை லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் இவள்கிட்ட உண்மை சொல்கிறான். அதாவது எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குது, நான் கொஞ்ச நாள் தான் வாழ்வேன், அதனால இந்த நியூஸ்லாம் வந்து வானுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறேன், அவன் என்னை வெறுக்கணும், அதனால தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, பதிலாக உனக்கு நிறைய அமௌண்ட் தரும்னு சொன்னால் இதுக்கு இந்த லில்லியும் சரின்னு ஒத்துக்கிறா. அதோட நம்ம ஹீரோ உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. பார்த்தா அந்த லில்லி நம்ம ஹீரோக்காக சூப் கொண்டு வரா. ஆனால் நம்ம ஹீரோ கேட்குறான், நீ எப்படி என் வீட்டுக்குள்ளே வந்தா, என் ஹவுஸோட பாஸ்வேர்டு உனக்கு எப்படி தெரியும், அதெல்லாம் எனக்கு எப்படியே தெரியும், அதனால தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப நெருங்கி வராளா. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு தள்ளி வரான். நீ எதுக்கா இங்கே வந்தா, நான் தான் உன்னை இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை உங்களுக்காக நான் சூப் கொண்டு வந்திருக்கேன், இதை நீங்கள் குடிங்க, நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு மாதிரி சொல்கிறா.
ஆனால் அந்த சூப்பில் ஏற்கனவே ட்ரக்ஸ் கலந்துருக்காப்புல இருக்குது. குடிச்சு நம்ம ஹீரோக்கும் கொஞ்ச நேரத்துலேயே அப்படி மயக்கம் வர மாதிரி இருக்குது. இதுதான் சாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் நம்ம ஹீரோ பக்கத்தில் ரொம்ப நெருங்கி வராலாம். ஆனால் நம்ம ஹீரோ ஓரளவு சுதாரிச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உன் மேலே எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸ் இல்லை, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு என் அனுமதி இல்லாமல் என் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு அவளை தள்ளி விட்டுறான். அவளுக்காச்ச இன்னைக்கு இவன் கூட நம்ம ஸ்டே பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி கடுப்பில் அவளும் எந்திரிச்சு போயிடலாம். அதோட நம்ம ஹீரோ பாவம் ஸ்விம்மிங் ஃபுல்லாக குளிச்சுக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் அங்கே வரா. வந்துட்டு ஏன் ஹர்ஷ் இந்த மாதிரி நீ பண்ண, எதுக்காக மேரேஜை ஸ்டாப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சிருக்கிறானா. அவனை நம்ம ஹீரோயின் தடுமாறி ஸ்விம்மிங் ஃபூலில் விழுந்துடா. பார்த்தா நம்ம ஹீரோயின் கிஸ் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்காக அந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணா எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் எதுக்காகத்தான் நான் வந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுக்குறானா. ஆனால் நம்ம ஹீரோயின் செஞ்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்படி கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வருது, அது இன்னும் 1.5 வருஷத்தில் நம்ம இறந்து போயிடுவோமே அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொன்னதாலும் ஞாபகம் வந்தோன்னா டக்குன்னு நம்ம ஹீரோயினை விட்டு விலகிறான். ஆனால் நம்ம ஹீரோனை ஏன் ஹர்ஷ் இந்த மாதிரி இப்படி பண்ணுறா, என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருந்தா அப்படிங்கிற மாதிரி அவளும் நெருங்கி வரா. ஆனால் நம்ம ஹீரோவா நீ எதுக்காக இங்கே வந்தா, நீ தான் எனக்கு ஏதாவது ட்ரக்ஸ் கொடுத்துருக்கே, என்னைய மயக்கணும்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உனக்கு இது தானே வேணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்தாலும் நம்ம ஹீரோனுக்கு கோந்துருது. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை, நீ என்னை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கணத்தில் அரைஞ்சிட்டு இவங்களும் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வரலாம். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு பாவம் ஃபீவர் போல் இருக்குது. ஆனால் அந்த நேரம் பார்த்தா சாங்க அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் தடுமாறி கீழே விழும்போது அவன் தான் அப்படி தாங்கி பிடிக்கிறான். என்னாச்சு வான்னு, உனக்கு ஏன் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான்னா. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் சிசிடிவி கேமராமெலாம் அந்த ஃபோனில் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஓ நீ இப்போ சாங்கோட தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த சாங்கு நம்ம ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து நீ இங்கேயே ரெஸ்ட் எடு, நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா யாரோ வர மாதிரி இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். நீ எதுக்காக இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி சாங் கேட்க நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் விறுவிறுன்னு நம்ம ஹீரோயினை பார்க்க வரான். ஆனால் சாங் சொல்கிறான், நீ என்ன தைரியம் தான் என் வீட்டுக்குள்ளே நீ விறுவிறுன்னு வருவான், யாரும் இங்கே வர சொன்னதுன்னு சொன்னா அவளை தான் நம்ம ஹீரோக்கும் அந்த சாங்கை அடிச்சிட்டானா. ஆனால் நம்ம ஹீரோயினு முழிச்சிட்டு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, என்னடி நான் வேண்டான்னு சொன்னோன்னா அடுத்த நிமிஷமே இவனை மயக்கலான்னு வந்துட்டியா, உனக்கு உடனே ஒரு ஆண் தேவைப்படுறானா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோ தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்துடுது. இங்கே என்ன பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஓங்கி கண்ணத்தில் பார்த்து அரைஞ்சிரா. நான் எதுக்காக இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியுமா, எனக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குன்னு தெரியுமா, அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நீ என்னட்டு என்கிட்ட இவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக கத்தி விட்டுறா. நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இல்லை, அப்புறம் நான் யார் கூட இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டோன்னா அவ்வளோதான் நம்ம ஹீரோ நீ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு, இனிமேல் எப்போவுமே அவன் மூஞ்சில் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கோவமாக அங்கேட்டு போனோன்னா பாவம் நம்ம ஹீரோயின் காலில் நின்றுக்கிட்டு இருந்தோன்னா அந்த சாங்கை தான் நம்ம ஹீரோயினுக்கு காதில் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குன்ட்டு டாக்டரோட செக்அப் பண்ண வரலாம். அப்போ தான் தெரிய வருது நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காண்டு. என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ட்டு, ஆமாம் உங்களுக்கு 8 வாரமாச்சு அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டு, ஆனால் உங்கள் ரிப்போர்ட் எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் குழந்தையோட வளர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி தயங்குறாங்களா. நம்ம ஹீரோயின் என்னது குழந்தையோட வளர்ச்சி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, இல்லை ரிப்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது குழந்தைக்கு ஏதோ டிசீஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, அதாவது உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி டிசீஸ் இருக்குமா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும், அதனால் நம்ம ஜெனட்டிக் சம்மந்தமாக டெஸ்ட் எடுக்கணும், உங்களோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பாவுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னு சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிகிட்டே வரா. என்னது இவங்க இப்படி சொல்கிறாங்க, ஒருவேளை அதனால தான் ஹர்ஷ் நம்மளை விட்டு விலகி போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் ஒரு பேஷண்ட்டை ஸ்ட்ரெச்சரில் வச்சு கொண்டுட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே மோத போகிறாங்க. ஆனால் அந்த நேரம் பார்த்து டக்கு நம்ம ஹீரோயின் இழுத்துறா. நீ என்ன யோசனை பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கா, கவனிச்சு வர மாட்டியா, ஆமாம் எதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்துருக்குறோம், உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அக்கறை கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் அதை பற்றிலாம் நீங்கள் எதுக்காக கேட்குறீங்க, ஆமாம் நீங்கள் எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு என்னவா அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்குறா. அதுவும் இல்லாமல் நம்ம ஹீரோ கையில் வேறு ரிப்போர்ட்டோட நிற்கிறான்னா இதை பார்த்து அவளும் கேட்குறான், என்னாச்சு உங்கள் உடம்புக்கு உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ டக்குன்னு அந்த ரிப்போர்ட்டை வரைச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுவும் இல்லாமல் நான் எதுக்காக வந்தால் உனக்கு என்ன, நான் ஏன் ஒன்றை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து அந்த லில்லியும் வந்துடா. ஹர்ஷ் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா, நல்ல வேளை எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன்னா என்னை கூட்டிகிட்டு இங்கே வந்ததுக்கு இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நெருங்கி பேசுனேன்னா, ஆமாம் உனக்கு ஒன்றுடா நான் தாங்குவேனா, அதான் உடனே நானும் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப கொஞ்சம் பேசுகிறான்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிற பார்த்தோன்னா நம்ம ஹீரோ எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அவள் நம்ம ஹீரோ சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடா. நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம லில்லியை தள்ளி விட்டுட்டு, ஆமாம் நீ எதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் வந்தால், அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, எனக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவனுமே நல்லா கடிச்சு விட்டுட்டு போய்கிட்டு இருக்கான். ஆனால் என்னன்னு நம்ம ஹீரோக்கு டக்குன்னு தடுமாறி கீழே விழுந்துடும், அவனால் நடக்கவே முடியல. இதை பார்த்தா லில்லியும் பக்கத்தில் ஓடி வரா. அதோட நம்ம ஹீரோ அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்குது. அசிஸ்டண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வேகமாக வந்துகிட்டு இருக்கானா. ஆனால் நம்ம ஹீரோயின் கவனிச்சுட்டு நீ என்ன இவ்வளோ வேகமாக வந்துகிட்டு இருக்கா, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சார் கூப்பிட்டாங்க அதான் வந்தேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போகிறான்னா நம்ம ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டு எதுக்கு அவன் இவ்வளோ வேகமாக போகிறான் என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே அந்த சின்ன வந்து நம்ம ஹீரோ ஏதோ ஒரு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால பேப்பர் பென் கொடுக்குறான்னா நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினுக்கு தான் ஏதோ ஒன்று லெட்ரு மாதிரி எழுத போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் கரெக்டாக அந்த ரூமுக்கு வந்துட்டு என்னாச்சு ஹர்ஸ் எதுக்காக நீ அட்மிட் ஆகிருக்கா உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அக்கறையாக கேட்குறா. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும் தேவையில்லாமல் என் விஷயத்தை தலையிடாத இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். என்னாச்சு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவளும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்ல வரா. ஐயோ வேண்டாம் சொன்னால் ஒரு வேளை இந்த குழந்தைய அபார்ட் பண்ண சொன்னாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவளும் எதுவுமே சொல்லாமல் நீங்கள் எனக்கு சொல்ல மாட்டீங்களா உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நம்ம ஹீரோ அவங்க அசிஸ்டண்ட்டை பார்த்து இவளை இங்கேருந்து அனுப்பு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஆனால் அவனை மேடம் நீங்கள் தயவுசெய்து இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னால் நம்ம ஹீரோட அங்கேருந்து போயிடலாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வராங்க நம்ம ஹீரோட அம்மா என்னாச்சுட்டா எதுக்குடா ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோ ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறான். அதை பார்த்தா அவங்க அம்மாவும் அப்படியே கண் கலங்குறாங்க. என்னது உனக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்துருச்சு உங்கள் அப்பா இதனால தான் இறந்து போனாங்க இப்போ நீனுமா ஐயோ அவனை நான் சாக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அழுதுகிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தத்தில் சொல்கிறான் ஆமாம் அதனால தான் எனக்கு இந்த மேரேஜ் குழந்தையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அவங்க அம்மா கோந்துருது நீ என்னடா சொல்கிறா ஏன்டா இப்படிலாம் பண்ணுறா நம்ம பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போவோம் கண்டிப்பாக குணமாயிரும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோ நான் எல்லாம் பார்த்துட்டோமா எனக்கு குணமாகிறது கஷ்டமா காலம்புறா நடப்பணமா வந்து நான் வாழ விரும்பலை அதனால எனக்கு ஃபேமிலி குழந்தையெல்லாம் வேண்டான்னு சொன்னால் அவங்க அம்மா கோந்துருது டக்குன்னு கண்ணத்தில் பார்த்து அரைஞ்சிட்டு ஏன்டா இப்படிலாம் பேசுகிறேன் எனக்கு கஷ்டப்படுத்தாடா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்குன்னு யாராவது வேணும் நீனே எனக்கு ஒத்த பிள்ளையா போயிட்டா நீனே என்னை விட்டு போயிட்டா நம்ம குடும்பத்துக்கு பேரே இல்லாமல் போயிடும் நம்ம குடும்பத்தை யார் பார்த்துக்குவா என்ன பண்ணுவா நம்மளுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களா. அதுக்கு நம்ம ஹீரோயின் எதுக்கும் கவலைப்படாமல் அதெல்லாம் எல்லாத்தையும் நான் செட்டில் பண்ணி வச்சுட்டு எனக்கு கல்யாணம் குழந்தை எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்க அம்மாவா நீ போன பிறகு நம்ம குடும்பத்துக்குன்னு வாரிசு ஏதாவது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் அந்த குழந்தை வேண்டாம் அபார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டா போல இருக்குது. அந்த நேரம் பார்த்து அவங்க மாமியாரும் பார்த்துறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்கெல்லாம் நம்ம ஹீரோயின் கையில் உள்ள ரிப்போர்ட்டை பார்த்துட்டு என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்களா. நம்ம ஹீரோயின் ஆமா ஆண்டி ஆனால் அந்த குழந்தை வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் ஏன்னா என் குழந்தை வந்து அப்பா இல்லாமல் வளர வேண்டாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் ஆண்டி அதனால் அந்த குழந்தைய நான் அபார்ட் பண்ணலான்னு இருக்குன்னு சொன்னால் என்னது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா ஐயோ அபார்ட்லாம் பண்ணாதாம்மா நான் இப்படியே தான் உன்ட்ட பேசி சமாதானப்படுத்துகிறேன் நீ குழந்தை பெற வரைக்கும் நீ ஏன் வீட்டிலே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஐயோ இது ஹர்ஸுக்கு தெரிஞ்சால் கோவப்படுவாருன்ட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா இது எங்கள் குடும்ப வாரிசு இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கா. நம்ம ஹீரோயின் சரின்னு ஒத்துக்கிறோம். ஆனால் பாவம் நம்ம ஹீரோயினுக்குமே நம்ம ஹீரோவை பற்றி எந்த உண்மையும் தெரியல. அதோட நம்ம ஹீரோயின் வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கா அப்படி இருக்குது. அப்போ நம்ம ஹீரோயினை குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை நல்லா குடிச்சிட்டு அவனுமே குளிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான் பாத்ரூம். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ நீங்களா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணனால என்னது நீ எங்கே இங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவனுமே குளிக்கிறதுக்காக அந்த பாத் டப்புக்குள்ளே இறங்கி நீ எப்போதும் என் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா ஏன் என்னை விட்டு விலகி போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு நம்ம ஹீரோனுக்கு அப்படி கிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கானா. அந்த நேரம் பார்த்தா அவங்க அம்மா ஹர்ஸ்ன்னு சொல்லிகிட்டே வராங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் சுயன வருது. அப்போ நடக்கிறதெல்லாம் எல்லாம் உண்மைதானா அப்போ உண்மையிலே இங்கே வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவனும் எழுந்திரிச்சிட்டு ஆமாம் வான் எதுக்கா இங்கே வந்திருக்கா இவ என்ன இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு அவங்க அம்மா உனக்கு தெரியுமா இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா நம்ம குடும்ப வாரிசை வந்து சுமந்துக்கிட்டு இருக்கா அதனால தான் இவளை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன் இவன் இங்கே தாடா இருப்பா டெலிவரி ஆகிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோயின் பாவம் அப்படி பக்கத்தில் வந்து ஆமாம் அவங்க குழந்தை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ உண்மையிலே அது ஏன் குழந்தை தாண்டி யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோதான் நம்ம ஹீரோயின் அப்படி நொறுங்கி போயிட நீங்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிட்ட ஆமாம் நீ அந்த சாங்கோட தானே சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க அம்மாவை நம்ப மாட்டாங்க நாங்கள் போதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்கா இப்படி தான் ஒரு ப்ரெக்னெண்ட்டான இருக்கிற உமான்ட்ட வந்து இப்படி பேசுவியா எனக்கு நல்லாவே தெரியும் அவளை பற்றி கண்டிப்பாக அது நம்ம குடும்ப வாரிசு தான் இந்த குழந்தைய பெத்துட்டு இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்குவா நீ அவளை மேரேஜ் பண்ணிக்க என்னமோ பண்ணிக்க ஆக மொத்தம் அவள் இங்கே தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்படியா சரி இவ இங்கே இருந்தால் இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆக மொத்தம் நான் லில்லியை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் நீங்களாச்சு அவளாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடும். நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு ஒன்றுமே புரியாமல் அவள் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குதா. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வர வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கா ஏன் இந்த மாதிரி அடிக்கடி வருது உங்கள் உடம்புக்கு என்ன ப்ராப்ளம் என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் நான் ஏன் உன்ட்டு சொல்லணும் பேசாமல் இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி அவனை விரட்டி விட்றான். ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நானும் 8 வருஷமாக லவ் பண்ணோம் ஆனால் இன்றைக்கி என்னடா என்னை வெறுத்து ஒதுக்குறா உண்மையிலே உனக்கு என்ன ஆச்சு உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டேன்னா அதுக்கு நம்ம ஹீரோ
உன்னை நான் 8 வருஷமாக லவ் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் உண்மையான லவ்வே கிடையாது. சும்மா ஏதோ ஒரு ஜாலிக்காக லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் மேரேஜ்ன்னு வரும்போது உன்னை மேரேஜ் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு என்னமோ அந்த லில்லியை மேரேஜ் பண்ணிக்க தான் விருப்பம். அதனால தான் அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். மற்றபடி தேவையில்லாமல் நீ யோசனை பண்ணிவிட்டு என் பக்கத்தில் வந்து நிற்காது, இங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிற மாதிரி அவனு சொன்னான். ஆனால் நம்ம ஹீரோயினை நம்ப மாட்டேங்கிறான். இல்லை இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை பற்றி, நீ ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ என்னை விட்டு விளைவே இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவும் போகிறான். அதோட அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அதாவது நம்ம ஹீரோனோட பழைய வீடு வந்து சேல்ஸ் ஆகுது போல இருக்குது. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிற, என்னது என் வீடு சேல்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது உங்கள் அம்மா அப்பாவோட வாழ்ந்த வீடு போல இருக்குது, ஆனால் அந்த வீட்டு பேரில் நிறைய கடன் இருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை எப்படியாவது மீட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சொல்லியிருப்பாங்க, எதுக்கும் கவலைப்படாத, பேங்கில் வாங்குற லோன் நான் கண்டிப்பாக அடைச்சிடறேன், உன் வீட்டையே நான் மீட்டி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இன்னைக்கு எப்படி இந்த வீடு ஏலத்துக்கு வருதுன்னு தெரியலையே, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பற்றி கேட்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வரா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோ ரூமில் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே அவளுக்கு புரிஞ்சிருச்சு, அவன் மனசில் நான் இன்னும் இருக்கேன், அவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்ம வெறுக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். நீ எதுக்காக என்னை பார்க்க ஆஃபீஸ் வந்தால் உன்னை யார் வர சொன்னான்ட்டு. ஆமாம், என் மேலே உங்களுக்கு லவ்வே இல்லை, ஃபீலிங்கே இல்லைன்னு சொன்னீங்க, ஆனால் நான் இன்னும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோ இன்னும் உங்கள் டேபிள் இருக்க தானே செய்யுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன செய்யறான், டக்குன்னு அந்த ஃபோட்டோ வாங்கி கீழே எறிஞ்சிரான். அந்த ஃபோட்டோட ஃப்ரேமும் சுக்கு சுக்காக போயிடுது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க, நம்ம ஹீரோவா இந்த ஃபோட்டோ ரொம்ப நாளாக இங்கே இருக்குது, எனக்கு அதை எடுத்து வைக்கணும்னு ஞாபகம் இல்லை, அவ்வளோதான், ஆனால் இதுக்காக உன் மேலே ஃபீலிங் இருக்குதுன்னா நீ நினச்சிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சரி நான் சொன்ன வந்ததை சொல்லிட்டு போயிடும். என்னோடய வீடு எழுத்துக்கு வருதா, நீங்கள் ஒழுங்காக பேங்க் லோன் கட்டலையா, நீங்கள் எனக்காக அந்த வீடு திருப்பி தரேன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ, நான் எதுக்காக அந்த வீடு உனக்கு திருப்பி தரணும், எனக்கு என்ன அவசியம் வந்திருக்குது, இனிமேலாம் என்னால் லோன் கட்ட முடியாது, அந்த வீடு எழுத்துக்கு கூட அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன்னா. இது கேட்டு நம்ம ஹீரோனுக்கு தாங்கவும் இல்லை. அது எங்கள் அம்மா அப்பாவோட பூர்வீக வீடு, அதை போய் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, சரி நீங்கள் எனக்கு வாங்கி தராட்டி என்ன, கண்டிப்பாக நான் ஏதாவது ட்ரை பண்ணி அந்த வீட்டை மீட்டு எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நான் இதை வந்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகிறாளா. ஆனால் அவள் போனப்புறம் அந்த ஃபோட்டோ எடுத்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ள அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இந்த ஃபோட்டோக்கு மறுபடியும் பிரேம் போட்டு இங்கேயே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இங்கே நம்ம ஹீரோயினும் ஒவ்வொரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு அப்போ ஹெல்ப் கேட்குறா, நான் யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அவங்க ஆண்டி வீட்டுக்கு வந்து கேட்டோன்னா அவங்க ஆண்டி என்னால் பண்ண முடியாது, இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி தள்ளி விட்டுறாங்க. உடனே அந்த நேரம் பார்த்து ஷாங்கு வரான். வந்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு என்ன அந்த வீடு தானே வேணும், நான் எப்படியாவது உனக்கு அந்த வீடை திருப்பி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோயினும் இல்லை இல்லை அது லோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்களால் எப்படி முடியும், நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறா. அதுக்கு நம்ம ஷாங்காக சொல்கிறான், நீ எதுக்காக அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் இருக்கேன், கண்டிப்பாக உனக்கு அந்த வீட்டை நான் மீட்டு தரேன், நாளைக்கு ஏலத்துக்கு வருதில் நான் நிச்சயமாக உனக்கு வீட்டை எப்படியாவது மீட்டு தந்துடுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இந்த வீடு ஏலத்துக்கு வருது போல இருக்குது, அதனால ஏலத்துலேருந்து இந்த வீட்டை எப்படியாவது மீட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சாங்கும் வராங்க. பார்த்தா அந்த இதுக்கு நம்ம ஹீரோவும் வரான். நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ நீங்கள் எங்கே இங்கே வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, தயவுசெய்து எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க, இந்த வீடு கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கை பிடிச்சி கெஞ்சிரா. ஆனால் அந்த நேரம் பார்த்து வந்த லிலியும் சொல்கிறா, என்னது இந்த வீடு உனக்கா, இந்த வீடை எனக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க, இந்த வீட்டை நாங்கள் ரெனோவேஷன் பண்ணி அங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிறோம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ நம்ம ஹீரோ பார்த்து கேட்டோன்னா. அதுக்கு நம்ம ஹீரோ ஆமாம் இந்த வீடு உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கும்போது சாங் வரான், நீ ஏன் இங்கே ரெண்டு பேசிக்கிட்டு இருக்கா, உள்ளே ஏலம் ஸ்டார்ட் ஆக பொதுவாக நம்ம உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஏலமும் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களும் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ண ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு ரேட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே முடிஞ்ச அளவு அந்த ஷாங்கும் நல்லா ரேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ இன்னும் கூட கேட்டுக்கிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வேண்டாம் சாங் ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது, இது அந்த அளவுக்கு ஒருத்தே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோவை இந்த வீட்டை எப்படியாவது வாங்கி ஆகணுங்கிறதுக்காக கடைசியில் அவன் தான் அந்த வீட்டை வாங்கிறான். நம்ம ஹீரோயினால் அது வாங்க முடியல. இதை நினச்சி சாங்குமே ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான், நம்ம ஹீரோயினுக்கு அந்த வீட்டை வாங்கி கொடுக்க முடியலேண்டு. கடைசியில் நம்ம ஹீரோக்கு தான் அந்த வீடு கிடச்சிருக்குது. உடனே இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறா. அப்போ தான் அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது அந்த லில்லியும் வந்து சொல்கிறா, என்னது நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் போகிறீங்க, அந்த வீடு எனக்காக தரேன்னாலும் சொன்னீங்க, அந்த வீட்டு பத்திரம் எனக்கு வேணுமென்னு சொல்லும்போது அதுக்கு அவனும் சொல்லிடுறான், இது அவளோட வீடு யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து சாங்க நம்ம ஹீரோ கணத்தில் பார்த்து ஓங்கி அரைஞ்சிடான். நீலாம் ஒரு மனசனா, ஒரு 8 வருஷமாக அவளை லவ் பண்ணிவிட்டு இப்போ அவளை ஏமாத்திட்டில, அவளுக்கு இந்த வீடு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லாவே தெரிஞ்சு நீ இந்த மாதிரி பண்ணிட்டில, நீலாம் ஒரு மனுஷனே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவனை மிரட்டி விட்டுட்டு சாங்க அங்கேருந்து போகிறான். பாவம் நம்ம ஹீரோட நிலைமை தான் யாருக்கும் தெரியாதுல்ல, நம்ம ஹீரோ யாருக்குமே சொல்லாமல் அவளை நம்ம ஹீரோயினுக்காகத்தான் அந்த வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உயிர் எழுதிக்கிட்டு இருக்கான். நான் போன பிறகு இந்த வீடு உனக்காகத்தான், நீ கண்டிப்பாக அந்த வீடை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும், உன் லைஃப்பில் எந்த ஒரு கஷ்டமும் இருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே
நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக அதோட ஆஃபீஸ் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க, அந்த வீடு எனக்கு எவ்வளோ முக்கியம் நல்லாவே தெரிஞ்சு விலையை இப்படி ஏற்றி கடைசியில் நீங்கள் வாங்கிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி அவளும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோவை இதெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, மொதல் நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அசிஸ்டன்ட்னு சொல்கிறான், மேடம் நீங்கள் இங்கேருந்து போங்க, எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணுறீங்க. ஓ அப்படியே நான் பிரச்சனை பண்ணுறேன்னா சரி, எப்போ நீங்கள் இந்த அளவுக்கு நடந்துக்கிட்டீங்களா, இனிமேல் நான் அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கோவமாக அங்கேருந்து போகிறலாம். ஆனால் அவளுக்கு திடீர்னு மயக்கம் மாதிரி வந்தோன்னா அவளும் அப்படி கீழே விழுந்துடா. ஆனால் நம்ம ஹீரோ போது இந்த மாதிரி நடித்ததெல்லாம் இதுக்கெல்லாம் நான் மயங்க மாட்டேன், போது இங்கேருந்து எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோனுக்கு அப்படியே மயங்கி கீழே விழுந்துடா. பார்த்தா அவளுக்கு ப்ளீடிங் வேறு வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ உண்மையிலேயே அப்போ அதிர்ச்சி ஆயிரான். என்னாச்சு உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஓடி வந்து பக்கத்தில் பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ப்ளீடிங் போயிட்டு இருக்குது. ஒன்று பயந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து நம்ம ஹீரோயினை சேர்த்துட்டு அவளோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் சேர்த்து வச்சுருக்காங்களா. உடனே நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோட அம்மா வராங்க. வந்துட்டு டாக்டர்கிட்ட கேட்கும்போது தான் டாக்டர் சொல்கிறாங்க, அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, இந்த மாதிரி இருந்தாங்களாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிரும், அதுவும் இல்லாமல் அவங்க பேபி கூட சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்குது, அதனால நல்லபடியாக பார்த்துக்குருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படுறீங்க டாக்டர், இனிமேல் நான் இவ்வளோ நல்லபடியாக பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் தெரிஞ்சு அப்படியே கண் முழிச்சவன், என்னாச்சு என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சு, என் குழந்தை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கவலைப்படும் போது அவங்க மாமியாரும் சொல்கிறாங்க, ஐயோ நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகலை, குழந்தை நல்லபடியாக தான் இருக்குது, நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன பிறகு தான் நம்ம ஹீரோனுக்கு மூச்சே வருது. உடனே அவங்க ஆன்ட்டியும் சொன்னாங்க, சரி நீ எதுவும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காம நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் கேட்குற ஹர்ஸ் வந்தாரா அப்படிங்கிற மாதிரி, இல்லைம்மா அவன் வரவே இல்லை, நீ அவனை பற்றிலாம் யோசிக்காமல் நீ நல்லா ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியே வராங்க. பார்த்தா நம்ம ஹீரோ நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ நேற்றுலேருந்து இங்கே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் போல இருக்குது. அவங்க அம்மா பார்த்துட்டு, ஏன்டா நேற்றுலேருந்து நீ அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் உள்ளே போய் பார்த்தா என்னடா ஏன்டா இந்த மாதிரிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா அதுக்கு அவனும் சொல்கிறான், இந்த குழந்தை வேணுமா, கண்டிப்பாக வேண்டாமா, நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டாமா, எதுக்குமா இப்படி கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவங்க அம்மா, நீ ஏன்டா இந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உன்னெல்லாம் வளர்க்கலையா, ஏன் உன்னால் முடியாதா அப்படிங்கிற மாதிரி. அம்மா போதுமா, அது ஒரு போராட்டமா, அந்த போராட்டத்தில் நான் இவ்வளோ இழுக்க விரும்பலை, சாவா வாழ்வாண்ட நான் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுறத பார்த்து அவளும் கஷ்டப்பட வேண்டாம், என் குழந்தையும் கஷ்டப்பட வேண்டாம், ப்ளீஸ்மா அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிடுறானா. ஆனால் அவங்க அம்மாவை நீ என்னமோ பொண்ணு, ஆனால் எனக்கு இந்த குழந்தை ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த பிஸ்னஸ் உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கினாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை நாஸ்தி பண்ணவோ யார் கையிலே ஒப்பிடிக்கவோ நான் விரும்ப மாட்டேன், கண்டிப்பாக என்னோட குடும்ப வாரிசு தான் அதை ஆளணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதோட இந்த டெல்லி யதார்த்தமாக ஹாஸ்பிட்டல் வர அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துறா. இவன் எதுக்காக இங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், இவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு நர்ஸ் போகிறாங்களா. அவனை நர்ஸை பிடிச்சிட்டு கேட்குறா, எதுக்காக இந்த வான் இங்கே அட்மிட் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்கவோ அதுவா, அது ஒன்றும் இல்லை, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குன்னு சொன்னோன்னா இது கேட்ட லில்லிக்கு அப்படியே அதிர்ச்சி தாங்க முடியல. என்னது இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா, ஹர்ஸோட குழந்தைய பெற்று எடுத்துட்டு அப்புறம் நம்மளோட கதி என்ன ஆகுறது, கண்டிப்பாக அந்த குழந்தைய பெற்றெடுக்க ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ ஏதோ திட்டம் போகிறா. அதோட இங்கே நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வராமல் இருக்குது. பாவம் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு 2-3 நாளாக வந்துகிட்டு இருக்கான். அவன் ரொம்ப டயர்டாக இருக்கான். பார்த்தா இங்கே நம்ம ஹீரோயினா குழந்தைக்காக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள மேடிட்ட காட்டிக்கிட்டு இருக்காளா. ஆனால் அந்த மேடும் பார்த்தா நல்லா இருக்கும் மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வரான். வந்தவொடனே கேட்குறான், நீ என்ன இங்கே வந்திருக்கா, எப்போ டிஸ்சார்ஜ் ஆனால் எதுக்காக மறுபடியும் திரும்ப இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு, நான் அந்த குழந்தை வேண்டான்னு சொல்லல, பேசாமல் அபார்ட் பண்ண வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறா, என் குழந்தை அபார்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க, உங்களுக்கு எனக்கு தான் சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா, உங்கள் அம்மா என்னை இங்கே இருக்க சொன்னாங்க, நான் இருக்கிற அந்த குழந்தைய பற்றி எடுத்து கொடுத்துட்டு நான் போயிடுவேன், மற்றபடி இதை பற்றிலாம் நீங்கள் அக்கறைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் நல்லா மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடா. அவளை நம்ம ஹீரோ ரூமுக்கு வரானா. பார்த்தா அவனுக்கு 2-3 நாளாக சரியான தூக்கமும் ரெஸ்ட் இல்லை போல இருக்குது. அவனுக்கு அப்படி மயக்கம் வந்துடுது. மயக்கப்பட்டு கீழே விழுகிறவன் டக்கு டேபிளில் தலை அடித்து அப்படி கீழே விழுந்துறான். இதை பார்த்தா அசிஸ்டண்ட், ஐயோ சார் என்னாச்சு, உங்களை ரெஸ்ட் எடுக்க சொன்னல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவசரமாக அவனை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிடறாங்களா. இங்கே பார்த்தா லில்லி வீட்டுக்கு போகிறா. ஹர்ஸ் எங்கே இருக்கீங்க, நானும் 2 டேஸாக உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு வரும்போது நம்ம ஹீரோயின் அங்கே நிற்கிறா. நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு லில்லியும் கேட்குறா, ஆமாம் நீ எதுக்காக இங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோயினா, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதனால் நான் இங்கே இருக்கேன், உனக்கு என்ன வந்துச்சுட்டு. ஓ அப்படியா, ஹர்ஸோட குழந்தைய நீ பெற்று எடுத்துக்க போறியா, ஆனால் ஹர்ஸே சொல்லிட்டாரு உன்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்ட்டு, அப்போ இல்லாத குழந்தைய பெற்று எடுத்துக்கிட்டு நீ என்ன செய்ய போகிறா அப்படிங்கிற மாதிரி லில்லி கேட்டுன்னா நம்ம ஹீரோயினா, நீ ஏன் அதை பற்றிலாம் கவலைப்படுறா, இந்த குழந்தைக்கு அப்போ இருந்தாலும் சரி இல்லாட்டின்னு சரி நான் அந்த குழந்தைய நல்லபடியாக பெற்று எடுக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொன்னோன்னா அவ்வளோ தான் லில்லிக்கு கோவம் தாங்க முடியல. அதோட வெளியே வந்தவ யாருக்கோ கால் பண்ணிட்டு என்னமோ பேசுகிறா, அவள் என்ன பேசுகிறான்னு தெரியல. அதோட இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்களா.
நம்ம ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு குட்டி கேர்ள் வந்து இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல அதனால இந்தாங்க ரோஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு போதா நம்ம ஹீரோயின் வந்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கா. பார்த்தா அந்த நேரம் பார்த்து 4-5 பேர் ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் என்னாச்சு, நீங்க எதுக்கா என்கிட்ட அப்படி கலாட்டா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம ஹீரோயின் வயிற்றுல வளர குழந்தைய கொல்லணும் அதுக்காகத்தான் அந்த லில்லி ஏற்பாடு பண்ணியிருக்கா போல இருக்குது. அவங்களாம் எனக்கு உங்கள் மேலே எல்லாம் எந்த ஒரு கோவமே இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, எங்கள் பாஸ் வந்து ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க, அதைத்தான் நாங்கள் இப்போ செய்ய போகிறோம், அதனால் நீங்கள் பேசாமல் கொத்தளிச்சா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாவம் நம்ம ஹீரோயின் வயத்தில் பார்த்து கட்டையை வச்சு அடிச்சுறாங்க. நம்ம ஹீரோயினா பாவம் கதறி துடிக்கிறா. அவளுக்கு அப்படியே அபாட் ஆயிடுது போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோயின் அங்கேயே விட்டுட்டு அவங்கெல்லாம் போயிடறாங்களா. பாவம் நம்ம ஹீரோயின் வழியால் துடிக்கிறா. நம்ம ஹீரோவுக்கு கால் பண்ண அவனும் எடுக்கலை. கடைசியில் பாவம் நம்ம ஹீரோயினுமே அப்படியே அங்கேயே மயக்கப்பட்டு விழுந்துடா. அதோட அந்த சாங் தான் பார்த்து நம்ம ஹீரோயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான் போல இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயினோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை நம்ம ஹீரோயினை ஐசியூ கூட்டிகிட்டு போகிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு கடைசியில் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இதுக்கிட்ட சாங்கு ரொம்ப வருத்தப்படுறான். நம்ம ஹீரோயினுமே அதோட கண் முழிச்சு பார்க்குறதுல அடுத்த நாள் அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிய வருது. நம்ம குழந்தை நம்ம வயிற்றுல இல்லைன்ட்டு. இதை கேட்டு நம்ம ஹீரோயினுமே கதறி அழுகிறான். நேற்று வரைக்கும் என் வயிற்றுல என் குழந்தை இருந்துச்சு, இன்னைக்கு என்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவளும் கவலைப்பட்டு அழுதுகிட்டு இருக்கா. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி யார் செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அந்த சாங்கும் சொல்கிறான், நீ எதுக்கும் கவலைப்படாத, இது யார் செஞ்சான்னு உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உனக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஹர்ஸ் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. சாங் நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நல்லா ரெஸ்ட் எடு, எல்லா உண்மையை நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறானா. ஆனால் அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோ அட்மிட் ஆகியிருக்கான் போல இருக்குது. அவன் கீழே விழுந்தாலும் இப்போ அவனோட கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்கு போல இருக்குது. நம்ம ஹீரோவால் எந்திரிச்சு நடக்க முடியல போல இருக்குது. அவங்க அம்மா வராங்க, என்னடா நீ கண் முழிச்சிட்டியா, 2-3 நாள் நீ கண் திறக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ சொல்கிறான், பற்றியம்மா என்னால் நடக்கவே முடியலை, எனக்கு என் உடம்புல என் கால் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியலன்னு சொன்னோன்னா அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி. எப்படிமா சரியாகும், அப்பா இறந்து போனால் தான் எனக்கு தெரியுமாம்மா, நானும் இதே மாதிரி தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு அவங்க அம்மா அழுகுறாங்க, நீ எதுக்குடா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா, தைரியமாக இருடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வரா. சார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வானுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா இதை கேட்ட நம்ம ஹீரோ அவங்க அம்மா அப்படி அதிர்ச்சாராங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா அவங்க இங்கே தான் சேர்த்து வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ உடனே நான் வானை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணும். பாவம் நம்ம ஹீரோவில் நடக்கவே முடியல. அவனை வீல் சேரில் வச்சு தான் அந்த அசிஸ்டண்ட்டை கூட்டிகிட்டு போகிறான். அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை பார்க்குறதுக்காக ரூமுக்கு போகிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காளா. இவன் வெளியிலன்ட்டு பார்க்குறான். வான்னு உனக்கு என்னாச்சு, உன்னையும் உன் குழந்தையும் நல்லபடியாக காப்பாற்ற வேண்டிய என்னால் இப்போ என்னையே பார்த்துக்க முடியாமல் போயிடுச்சுல, ஆனால் இதுக்கு காரணம் யார் என்னன்னு நான் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நான் தண்டனை கொடுக்குவேன், உடனே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அசிஸ்டன்ட் சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்களா. நம்ம ஹீரோ அங்கேருந்து போகும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு அப்படி முழி போகிறது, வந்துட்டு போகிறது ஹர்ஸ் மாதிரியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் வெளியே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வீல் சேரில் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது. என்னது ஹர்ஸ் வீல் சேரில் போகிற மாதிரி இருக்குது, என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இவளும் வந்துகிட்டு இருக்கா. அதுக்குள்ளே நம்ம ஹீரோ போயிடறானா. இவளும் அங்கங்கன்னு தேடிட்டு சரி நான் வேற யாரையோ பார்த்துட்டு தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயின் போயிடா. அவள் நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்தோன்னா பார்த்தா நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கா லில்லி ஓடி வரா. ஹர்ஸ் என்னாச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் இப்படி வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ உன்னை யார் இங்கே வர சொன்னால், நான் தான் சொல்லியிருக்கலாம் தேவையில்லாமல் என்னை வந்து பார்க்குறது கொள்வது அக்கறையாக பேசுகிறதுலாம் வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு அவளும் சொல்கிறான், ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, எனக்கு உங்கள் மேலே அக்கறை இல்லைன்னு நினைக்கிறீங்களா, உங்களை நினச்சி நான் எவ்வளோ கவலைப்படுறேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ உருகி பேசுகிறா. ஆனால் நம்ம ஹீரோ இவளோட பேச்சு நடிப்புக்கெல்லாம் எதுக்குமே மயங்காமல், நான் தான் சொல்லிட்டேன்ல நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு, பேசாமல் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காம இங்கேருந்து போ, அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லணும். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க, நாங்கள் உங்கள் மேலே எவ்வளோ அக்கறையாக ஆசையாக பார்க்க வந்தேன், நீங்கள் என்னடா இப்படி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடறாளா. ஆனால் நம்ம ஹீரோட ஹெல்த்தை பற்றி எப்படியே நியூஸ் லீக் ஆகி இங்கே எல்லாரும் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஹர்ஸால் எந்திரிச்சு நடக்க முடியாதா, அவருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோக்குமே ஏதோ போர்டு மீட்டிங் இருக்குது போல் இருக்குது. அதுக்காக இன்றைக்கி எல்லாரும் வரணும்னு சொன்னோன்னா அந்த போர்டு மீட்டிங்க்கு நம்ம ஹீரோயின் வந்திருக்கு, அந்த சாங்க்கும் வந்திருக்காங்க. வந்தவங்க எல்லாரும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹர்ஸுக்கு வந்து நடக்கவே முடியாதா, அவங்க அப்பா மாதிரியே இவருக்கும் அதே மாதிரி டிசீஸ் வந்துருச்சு போல் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் என்ன அவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியலேன்ட்டு நம்ம ஹீரோயினுமே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மா வராங்க. அவங்க ஹீரோயினை பார்த்துட்டு ஹெல்த்தை பற்றி விசாரிச்சுட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இந்த குழந்தை போனால் என்ன இன்னொரு குழந்தை நீ பெற்றெடுக்கணும், அதுவும் ஹர்ஸோட வாரிசு கண்டிப்பாக பெறணும், அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் ஒன்று செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசுக்குள்ளே எதோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த மீட்டிங்காக வரான். நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ வீல் சேரில் தான் வந்துக்கிட்டு இருக்கான். அங்கே உள்ள ரிப்போர்ட்டர் எல்லோரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என்னது இவர் வீல் சேரில் வராரு, அப்போ இவங்க சொல்கிறபடி எல்லாமே உண்மைதானா, இவரால் நடக்க முடியாதா, இவருக்கு ஏஎல்எஸ் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் அதோட வந்தவன்
ஏதோ ஒரு புது கம்பெனியோட சைன் பண்ணுறாங்க போல இருக்குது, ப்ராஜெக்ட் சைன். அதுக்காக நம்ம ஹீரோ வந்துட்டு அதை சைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அங்கே உள்ள மற்ற சேல்ஸ் ஹோல்டர்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஏற்கனவே கம்பெனி வந்து ரொம்ப லாஸாக போகுது, மார்க்கெட்டில் நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாமே இப்போ வேல்யூ குறைஞ்சி போச்சு. ஆனால் இவனோட புதுசாக ஒரு கம்பெனியோட வந்து டீலிங் பண்ணிகிட்டு இருக்காரு, இது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் அந்த கம்பெனியோட சைன் பண்ணிவிட்டு அவன் நம்ம ஹீரோவும் அனௌன்ஸ் பண்ணுறான், இன்றைக்கி நம்ம ஒரு புதுசாக ஒரு கம்பெனியோட வந்து பார்ட்னராக சேர்ந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறான்னா அங்கே உள்ளவங்கலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாங்கு வர வந்துட்டு, அம்மா உனக்கு உண்மையிலே ஏஎல்சி டிசீஸ் இருக்குதா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தானே, உங்கள் அப்பா கூட அந்த மாதிரி ஒரு டிசீஸ் வந்து தான் இறந்து போனதாக கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சாங் சொல்லிக்கிட்டு இருக்கானா. என்னையை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக அது இதுன்னு ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்குது, அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க, எனக்கு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அதனால தான் நடக்க முடியாமல் இப்படி வீல் சேரில் வந்திருக்கேன், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஆனால் அங்குள்ள சேல்ஸ் ஹோல்டர்ஸ்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆனால் உங்களை பற்றி எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் அதே மாதிரி தானே வந்திருக்கீங்க, இப்போ என்னென்னா எனக்கு எதுவுமே இல்லை, சாதாரண ஒரு ஆக்சிடென்ட் தான், வீக்காக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களே, இது எப்படி நாங்கள் நம்புறது, உங்கள் கம்பெனியில் நாங்களாம் சேல்ஸ் பார்ட்னராக இருக்கும், எங்களுக்கு கவலையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சாங்காக சொல்கிறான், நீ உண்மையை சொல்லு, உண்மையிலே உனக்கு ஏஎல்சி டிசீஸ் இருக்குதுல்ல, நீ போய் சொல்றியா அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோயினும் சாங்கை பற்றி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா, அது வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காளா. அதுக்கு நம்ம ஹீரோ, இல்லை எனக்கு அந்த மாதிரி எந்த டிசீஸும் இல்லை, நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் சாங் விடாமல் சொல்கிறான், இல்லை இல்லை எனக்கு நல்லாவே தெரியும், உன்னை பற்றி நான் விசாரித்து பார்த்ததில் உனக்கு அந்த மாதிரி டிசீஸ் இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன், ஏன் இந்த மாதிரி மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனா போவான், என்ன ஹர்ஸ் இதெல்லாம் என்ன, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன, உங்கள் உடம்புக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோட மம்மி வராங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை, என் பையன் நல்லா தான் இருக்கான், தேவையில்லாமல் அது இதுன்னு ரூமர்ஸ்லாம் பரப்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஆமாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவங்கள சேல்ஸ் ஓட்ஸ்லாம் அது இதுன்னு பேசணுன்னு நம்ம ஹீரோக்கு வந்துடுது. இப்போ உங்களுக்கு என்ன டவுட்டு, என்னால் நடக்க முடியுமா முடியாதுனாலும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். நம்ம ஹீரோ எந்திரிச்சு நிற்கிற பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க எல்லாரும் அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. நம்ம ஹீரோட அம்மாவும் சொல்கிறாங்க, பார்த்தீங்களா என் பையனுக்கு எதுவும் இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான், ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, அதனால தான் அவன் அந்த மாதிரி வீல் சேரில் வர்றான், மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரும் கவலைப்படணும்னு அவசியம் இல்லைன்னு சொன்னா அவங்கள பார்ட்னர் எல்லாரும், ஓ அப்படியே அப்போ எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம், உங்களுக்கு அப்புறம் இந்த கம்பெனியை யார் நடத்துவா, இந்த கம்பெனியோட நிலைமை என்னன்னு நினச்சி நாங்களாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அம்மா, அந்த நிலைமையெல்லாம் எதுவுமே வராது, என் பையன் எல்லாத்தையும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்களா. அதோட நம்ம ஹீரோ, சரி சரி எதுக்கு இப்போ தேவையில்லாத பேச்சு, நம்ம எல்லாரும் இப்போ சந்தோஷமாக இருக்கிற நேரம் எல்லாரும் கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்க அம்மா அப்படி பார்க்குறாங்களா, அதாவது நம்ம ஹீரோ குடிக்கிற ட்ரிங்க்ஸில் வந்து அவங்க ட்ரக்ஸ் மாதிரி கலந்துருக்காங்க போல இருக்குது. ஏன் அப்படி கலந்துருக்காங்கடா, மறுபடியும் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா இருக்கணும், அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம ஹீரோ ட்ரிங்க்ஸ் குடிச்சோன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அவனுக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருது. ஆனால் நம்ம ஹீரோ, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறோன்னா. ஆனால் நம்ம ஹீரோனா அவனுக்கு உண்மையிலே என்னாச்சுன்னு நம்ம தெரிஞ்சு கேட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படி தள்ளாடி வந்துக்கிட்டு இருந்தோம்னா டக்குன்னு கீழே உட்காந்துறான். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ, என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வர. ஆனால் நம்ம ஹீரோ தள்ளி விடுறான், நீ எதுக்காக வந்தா, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ, என்னது நான் போகவா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சரி நான் போகிறேன் எந்திரிச்சு, ஆனால் உங்களுக்கு என்னாச்சு, நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க, எந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்கிறாளா. இப்போ நம்ம ஹீரோ எந்திரிக்க ட்ரை பண்ணுறான், ஆனால் அவனால் எந்திரிக்கவே முடியல. இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன ஒரு நிமிஷம், என்னது உங்களுக்கு எந்திரிக்க முடியல, என்னாச்சு ஹர்ஸ் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அவனுமே பயந்து கேட்குறா. நம்ம ஹீரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னால் எந்திரிக்க முடியும் சொல்லிட்டு அவனும் ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயினுமே வந்து கைத்தாங்களாக தான் கூட்டிகிட்டு போகிறான். அவரை கூட்டிகிட்டு வந்தவன் அவன் பெட்டில் படுக்க போட்டுவிட்டு, என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ எதுவுமே உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான். என்னாச்சு ஹர்ஸ் உங்களுக்கு, நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோ வாயே திறக்க மாட்டேங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆகிட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க, 8 வருஷமாக நான் உங்களை லவ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் என்னை இந்த அளவுக்கு ஹேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காளா. அந்த நேரம் பார்த்து இந்த லில்லியும் வந்து கதவை தட்டுற, ஹர்ஸ் நீங்கள் உள்ளே தான் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் கதவை திறக்கிறதுக்காக போகிறா. நம்ம ஹீரோவை விட மாட்டேங்கிறான். ஒன்றும் வேண்டாம், நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி வாயை முடிக்கிறானா. ஆனால் இவளும் தட்டி பார்த்துட்டு, ஹர்ஸ் நீங்கள் இல்லையா, நீங்கள் தூங்கிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போயிடா. நம்ம ஹீரோயின் சரி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ, இனிமேல் அவனை நான் பார்க்கவே விரும்பலை, நீ இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வெளியே அனுப்பிடுறானா. நம்ம ஹீரோயின் பாவம் வெளியே போய் நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ அப்படியே டோரை சாத்த வரான். அவனுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு.
அவனுமே சோகமாக தான் நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு ட்ரிங்க்ஸ் குடிச்சதுனால அவனுக்கு ஒரு மாதிரியே மயக்கம் வந்து மறுபடியும் கீழே தடுமாறி விழுந்துறானா. அவ்வளோதான் நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு திரும்ப உள்ளே வந்துடுறா. என்னாச்சு அரசு, நீங்கள் மறுபடியும் கீழே விழுந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இந்தானே என்னோட ட்ரிங்க்ஸில் வந்து ட்ரக்ஸ் கலந்தா, உன்னோட ஐடியா தானே இது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்து கேட்டோன்னா நம்ம ஹீரோனுக்கு கோவந்துருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறான். உனக்கு என்ன இப்போ நான் தானே வேணும், இதுக்காக தானே இந்த மாதிரிலாம் பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போஸ்ட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அந்த நைட்டு ஸ்டே பண்ணிடுறான். அதோட அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் ஃபீவர் போல் இருக்குது. ஏன்னா அவளுக்கு இப்போ தானே அபாசன் ஆயிருக்கு. அவள் இன்னும் சரியாக அதுலேருந்து ரிக்கவர் ஆகவே இல்லை. அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நல்லபடியாக பார்த்துக்குறங்க அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்பி போகிறாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோவும் கேட்குறேன், அம்மா நேற்று நான் ட்ரிங்க்ஸ் குடிச்சேன்ல, அதில் நீங்கள் எதுவும் ட்ரக்ஸ் கலந்துருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க அம்மா அது வந்து நான் தான் கலந்தேன், ஏன்னா நம்ம குடும்பத்துக்கு கண்டிப்பாக வாரிசு வேணும்னு நான் ஆசைப்பட்றேன், அதுக்காக தாண்டா அப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஏமா இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கா, அவனுக்கு சொன்னால் புரியாதா, எனக்கு குழந்தையும் வேண்டாம் ஒய்ஃபும் வேண்டாம், ப்ளீஸ் உன் குடும்ப வாரிசு வேணுங்கிறதுக்காக நீ ஏதாவது பண்ணிட்டு இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காத மற்றவங்கள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்காக வரான். நம்ம ஹீரோயின் அப்போ தான் கண் முழிக்கிறாளா. அப்போ நம்ம ஹீரோயினுக்காக மாத்திரை கொடுக்கும்போது நம்ம ஹீரோயின் இது என்ன மாத்திரை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா பெர்த் கண்ட்ரோல் மாத்திரை தான், உனக்கு குழந்தை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாத்திரை தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியே சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் டக்குன்னு அதை வாங்கி சாப்பிட்டு இப்போ உங்களுக்கு நிம்மதி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனிமேல் நான் இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை, நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதோட நம்ம ஹீரோயின் அந்த வீட்டை விட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடா. இங்கே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. அந்த லில்லியை வந்து 4-5 பேர் ரவுடி பசங்கள்லாம் சுற்றி வளைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவளை ரேப் பண்ணுற மாதிரி அவங்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சாங்கு தான். ஏன்னா நம்ம ஹீரோயினோட அபாசன் பண்ணது இவ தானே, அதனால தான் அவங்களையே வச்சு இவளை வந்து ரேப் பண்ண சொல்லியிருக்கான் போல இருக்குது. அவளும் ஐயோ என்னை விட்டுடுங்க, எனக்கு தெரியாமல் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் அங்கே உள்ளவங்கன்னா இல்லை எங்கள் முதல்ல இருந்து பணம்லாம் வேண்டாம், உன்னை என்ன பண்ண சொன்னாங்களோ அது நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாங்கும் பார்த்துட்டு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. நீ தேவையில்லாமல் வாங்குக்கு பண்ண கொடுமைக்கு உனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு அவன் வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோவுமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கும் இந்த எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. உடனே நம்ம ஹீரோ சொல்கிறான், இந்த லில்லியை நான் தண்டிக்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இங்கே வந்தேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ முந்திக்கிட்டா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மற்றபடி லில்லிக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனும் சொல்கிறான், எனக்கு உண்மையிலே ஏஎல்ஸ் டிசீஸ் இருக்க தான் செய்யுது, அதனால தான் நான் வானை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறேன், ஏன்னா நான் இல்லாத போது அவள் என்னை நினச்சி அழுகக்கூடாது, அவள் சந்தோஷமாக இருக்குன்னு, அதுக்கு நீ தான் பொறுப்பு, நீ அவளை நல்லபடியே பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறானா. அதுக்கு நம்ம சாங்கும் சொல்கிறான், நான் அவளை நல்லபடியே பார்த்துக்குவேன், அது உனக்காக இல்லை நான் அவளுக்காக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போயிடான். அதோட பாவம் இந்த ரவுடி பசங்களாம் அந்த லில்லியை வந்து ரேப் பண்ணிடுறாங்க போல இருக்குது. இவ்வளோ எந்திரிச்சிட்டு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பாக வா நீ நான் தான் இருப்பேன், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேவையில்லாமல் நம்ம ஹீரோயினை அவன் ஏதாவது பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அதோட இங்கே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. அதாவது உனக்கு வந்து ஹர்ஸுக்கு மேலே என்னென்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, அப்போலாம் நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் செரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போகிறாளா. பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுக்கும் அந்த சானுக்கும் தெரிய வருது. நம்ம இங்கே 2 பேருமே நம்ம ஹீரோயினை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பா போல இருக்குது. இவளும் வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோயினை யாரோ பின்தொடர்ந்து வர மாதிரி இருந்தோன்னா நம்ம ஹீரோயின் பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடுறா. ஆனால் அவங்கள கத்தி எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயினை கொள்றதுக்காக துரத்திட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த நேரம் வந்தவன் அங்கே உள்ளவங்களை அடிச்சு போட்டு அவங்க 2 பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோயினை குத்துறதுக்காக கத்தி எடுத்துக்கிட்டு வரானா. ஆனால் அது அடுக்கு போல நம்ம ஹீரோக்கு பாவம் முதுகுல கத்தி குத்து பட்டுருது. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அப்படியே கத்துறா, ஹர்ஸ் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அவங்களும் மாறி மாறி நம்ம ஹீரோவை குத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சாங் வந்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லை வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை கூப்பிட்டோன்னா நம்ம ஹீரோயின் விடுங்க, முதல்ல ஹர்ஸை காப்பாற்றுங்க, அவனை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஓடி வந்து நம்ம ஹீரோவை தூக்கிக்கிட்டு அப்புறம் அழுகிற, ஹர்ஸ் உங்களுக்கு என்னாச்சு, ஏன் என்னையை காப்பாற்ற போய் நீங்கள் இப்படி கத்தி குத்து வாங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் அழுதுகிட்டு இருக்கான். உன்னை சாங்கும் வரான் வந்துட்டு சரி அவனை கூட்டிகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம்னு சொல்லிட்டு அவரோட நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. நம்ம ஹீரோவுக்கு லைட்டாக மைனர் சர்ஜரி மாதிரி போய்கிட்டு இருக்குது. அதோட சர்ஜரி முடிச்சுட்டு டாக்டர் வெளியே வந்துடும். நம்ம ஹீரோயின் கேட்குறா, இப்போ ஹர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. நல்லா தான் இருக்காங்க, இருந்தாலும் அவளுக்கு அந்த டிசீஸ் இருக்கிறனால அப்படின்னு சொல்லும்போது இந்த அசிஸ்டண்ட் நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட் கண்ணை காட்டுறனா, இல்லை அது ஒன்றும் இல்லை, அதாவது அவர் ஏற்கனவே வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கார்ல, இவருக்கு இப்போ இந்த மாதிரி ஆனதில் நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு உண்மையிலே ஏஎல்ஸ் தான் என்ன, அதனால என்னென்ன
ஆகண்டு ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கா. இந்த சிம்டம்லாம் கண்டிப்பாக நம்ம ஹீரோவுக்கு இருக்குது, அப்போ இவன் ஏதோ நம்மள்ட்ட மறைக்கிறான், உண்மைதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வராங்களா. ஒன்று ஆன்ட்டி என்கிட்ட உண்மையை சொல்லுங்கள், உண்மையிலேயே ஹர்ஸுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா என் பையனுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக வந்துடும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ எப்படியாவது என் பையனை கல்யாணம் பண்ணிக்கணும், அவனுக்காக குழந்தைலாம் பெற்று கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் நான் உன்ட்ட இன்னொரு ஹெல்ப் கேட்பேன், ஒருவேளை என் பையன் இல்லாத நேரத்தில் நீ தான் அந்த கம்பெனியை நல்லபடியாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ நல்லபடியாக ஓனமாகி வீட்டுக்கும் டிஸ்சார்ஜ் ஆகி வந்துடான் போல இருக்குது. நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக பொக்கை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் பார்த்து அந்த லில்லியை நான் உங்களோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இது கேட்டோம் நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஆனால் நம்ம ஹீரோவை கன்னத்தில் பார்த்து ஓங்கிறா, நீங்கள் இந்த மாதிரிலாம் எனக்கு துரோகம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி. இது தடுக்க போன லில்லி கணத்துலேயே ஒரு நல்ல ஒரு அறை உழுகுது. அதோட நம்ம ஹீரோயின் அவங்க மூஞ்சிலே முடிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி கோவமாக சுட்டு அங்கிட்டு போகிறா. இந்த லில்லியை என்னாச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹீரோ எதுவும் பேசாத, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் ரூமுக்கு போயிடறானா. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க அம்மாவும் பக்கத்தில் வந்து உண்மையிலேயே நீ ஹர்ஸோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம் ஆண்டி, அன்றைக்கி ஹர்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்களா, அப்போ தான் நானும் ஹர்ஸ் ஒன்றா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இவள் போய் சொல்லிடுறாளா. இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவ்வளோ சொல்கிறா, ஆனால் ஹர்ஸ் இந்த குழந்தை வேண்டாங்கிறாரு, நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவங்க அம்மாவும் இல்லை இந்த குழந்தை கண்டிப்பாக பெற்றுடு அப்படிங்கிற மாதிரி. அப்போனா உங்கள் கம்பெனிலேருந்து எனக்கு வந்து 50% ஷேர் கொடுக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவங்க அம்மா ஒத்துக்குறாங்களா. உடனே ஓ அப்போனா சரி நான் பெற்று தந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறா. அப்போ தான் நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒரு மீட்டிங் போகிறதுக்காக இருக்கான். கார் வழியில் ரிப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட்டு வந்து ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை வெளியில் அண்டுக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா வேகமாக நம்ம ஹீரோவை இடிக்கிற மாதிரி கார் வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஹீரோ மூவ் பண்ணுற ட்ரை பண்ணிட்டோம், பார்த்தா அதுவும் ஒர்க் ஆகலை. நம்ம ஹீரோவால் மூவ் பண்ணவே முடியல. நல்ல வேலை இதெல்லாம் அசிஸ்டன்ட் பார்த்து டக்கு நம்ம ஹீரோவை காப்பாற்றிடாம போல இருக்குது. ஆனால் நம்ம ஹீரோ கார் வச்சு கொலை பார்த்ததே இந்த லில்லி தான் போல இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்குது போல இருக்குது கம்பெனியில். பார்த்தா அந்த லில்லி தான் வந்தவா உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு பேட் நியூஸ் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹர்ஸ் வந்து கார் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு. இந்த கம்பெனிக்கு இப்போ நான் தான் புது எஸ்இஓ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆனால் அவங்க உள்ளவங்களாம் என்னது அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. சாங் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஹர்ஸுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுவும் இல்லாமல் லில்லி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த கம்பெனி இப்போ அவள் தான் டேக் ஓவர் பண்ண போகிறாளாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ஐயோ இது நிச்சயமாக இப்போ உண்மையாக இருக்காது, ஹர்ஸுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் வேகமாக கம்பெனிக்கு வந்துக்கிட்டு இருக்கா. ஆனால் இவளும் சொல்கிறா, இனிமேல் நான் தான் புதிய சிஓ, ஏன்னா நான் ஹர்ஸோட குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன், இந்த குழந்தை பிறந்து வளர்ந்து இந்த பொறுப்பை ஏற்றுற வரைக்கும் நான் தான் இந்த இதுக்கு கம்பெனிக்கு சிஓவாக இருப்பேன், யார் யாருக்கெல்லாம் அதில் விருப்பமாக கை தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம ஹீரோட அம்மா வராங்க. இல்லை நீ போய் சொல்கிறா, இந்த கம்பெனிக்கு நீ சிஓவாக இருக்க முடியாது, ஏன்னா உன் வயிற்றில் வளர குழந்தை எங்கள் குடும்ப வாரிசே கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த லில்லியை ரேப் பண்ணாங்களே அந்த ஃபோட்டோவை தூக்கி வீசிட்டாங்க. இதெல்லாம் என்னது, எவனோட குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இது ஹர்ஸோட குழந்தை, நீ பொய்யா என்கிட்ட சொல்லியிருக்கா, இந்த கம்பெனிக்கு உனக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னால் அந்த லில்லியும் சொல்கிற, ஆண்டி இதெல்லாம் நம்புறீங்கன்னா இதெல்லாம் போய் கண்டிப்பாக இது நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க ஆண்டி நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் அங்குள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இங்கே என்ன போயிட்டு இருக்குது, என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் என் பையன் இறந்து போயிட்டானு உனக்கு யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்குறாங்களா. ஒன்று நான் தான் இப்போ கேள்விப்பட்டேன் ஹர்ஸ் ஆக்சிடென்ட்லாம் இறந்து போயிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த நியூஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் அவர் இறக்குறதுக்கு முன்னாடி உயில் எழுதி வச்சுக்கிறாரு, அதாவது இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு பாதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் இப்போ நான் தான் இந்த கம்பெனியோட சிஓ அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப திமுறாக ஃபைல்லாம் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உள்ளவங்களாம் பார்த்துக்கிட்டு இங்கே என்ன போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துடா, இல்லை இவ போய் சொல்கிற வயிற்றில் கண்டிப்பாக ஹர்ஸோட குழந்தை வளரவே இல்லை, ஏன்னா அன்றைக்கி நைட்டு வந்து ஹர்ஸ் இவ கூட தங்கவே இல்லை, என் கூட தான் ஸ்டே பண்ணார், இப்போ நான் தான் உண்மையில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ரிப்போர்ட்டு காட்டுறா. ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் வந்து ஃபேக்கு தான். ஆனால் ஷாங் வந்து எல்லா உண்மையும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி லில்லியை வந்து ஹர்ஸ் தொடவே இல்லை, அன்றைக்கி நைட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லியிருப்பானா, அதை வச்சு தான் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி சொல்கிறா, இவ வேணும்னாலும் கம்பெனியை வந்து கைப்பற்ற தான் இந்த மாதிரி போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நான் தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா உடனே இது லில்லி நம்ப மாட்டேங்கிறா, என்னது உண்மையில நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோட அம்மாவும் பார்த்துட்டு ஆமாம்மா இவ தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அதனால் இந்த கம்பெனி இவ தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அங்கே உள்ளவங்களும் குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன முடிவு எடுக்கிறது, எதை ஒத்துக்கலாம் எதை ஒத்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த லில்லியே சொல்கிறா, ஹர்ஸ் எனக்கு ஏற்கனவே 50% வந்து ஷேர்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் இந்த கம்பெனியை நான் தான் நடத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கரெக்டாக அந்த நேரம் பார்த்து வந்துடான். நான் செத்து போயிட்டேன்னு யார் சொன்னது, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனது இங்கே யாருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா எல்லாரும் அதிர்ச்சியாகி பார்க்குறாங்க. இந்த லில்லியும் அப்படி பார்த்து பாய்ந்துடும், என்னது உங்களுக்கு ஒன்றும் ஆகலைண்ட. ஆமாம் எனக்கு ஒன்றும் ஆகலை, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனது யாருக்குமே தெரியாது, ஆனால் உனக்கு மட்டும் எப்படி கரெக்டாக தெரிஞ்சிச்சு, நான் இறந்து போயிட்டேன் நீ மட்டும் எப்படி சொன்ன, ஏன்னா என்னை கொல்ல பார்த்ததை நீ தானே, அதனால உன் ஆட்களே விட்டு உனக்கு
வந்து நான் இறந்து போயிட்டதா பொய் சொல்ல சொன்னேன், நீனும் அதை நம்பிக்கிட்டு அப்படியே வந்து இங்கே ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா, இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு, நீ தான் என்னை கொலை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த லில்லிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க எல்லாத்தையுமே வந்து போலீஸில் வந்து மாட்டி விட்டுறாங்க போல இருக்குது. இந்த லில்லியும் கத்திட்டு போகிறான், நான் சும்மா விட மாட்டேன், அரசு இதுக்கா நீ கண்டிப்பாக வருத்தப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லில்லியும் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதோட நம்ம ஹீரோ மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் நடந்ததுக்கெலாம் விளக்கம் சொல்லிட்டு, இனிமேல் எதுக்கும் கவலைப்படாதே, இந்த கம்பெனி நல்லபடியாக நடக்கும், நான் இல்லாட்டி கூட இந்த கம்பெனி நடக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து வரான். நம்ம ஹீரோனுக்கு நம்ம ஹீரோ பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்க முடியல. கோவத்தில் வந்து டக்குன்னு கணத்தில் அரைஞ்சிட்டு, நீ என்னமோ இறந்து போயிட்டான்னு சொன்னா எதுக்கு இந்த நாடகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் கொடுக்குறான். நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அவளை தொடர்றதுக்காக அப்படி கையை தூக்குறான். ஆனால் அவனால் டக்குன்னு கையை தூக்க முடியல, அப்படியே கீழே கை விழுந்துருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோமே ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியாக இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின்ட்டு வெளியே காட்டிக்காம, நான் உன்னை பார்க்குறது தான் கடைசி தடவை நினைக்கிறேன், இனிமேல் நான் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ என்னை விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிற மாதிரி மனசை கல்லாக்கிக்கிட்டு சொன்னோன்னா நம்ம ஹீரோனும் பாவம் அப்படியே உடஞ்சி போயிட்டு, சரி அப்படி தானே உன்னோட விருப்பம், உன் விருப்பப்படியே நான் இனிமேல் உன்னை பார்க்கல போதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு பாவம் அவளும் அழுதுகிட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோ இதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்து சேர்ந்துருக்கான் போல இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஃபீவர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்கா போல இருக்குது. சாங் தான் கூட இருக்கான். அப்போ தான் அவங்க 2 பேரும் அப்படியே வாக் பண்ணிட்டு வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்தோன்னா, என்னது ஹர்ஸ் நீ எப்படி ஹாஸ்பிட்டலில் எதுக்கா இங்கே வந்திருக்கா? ஆமாம், உன் கையில் என்னது ஏதோ பிளாக் கலர் மாதிரி பிரேஸ்லெட் இருக்கு போல இருக்குது. அந்த மாதிரி பிரேஸ்லெட் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் இருக்கும் போல இருக்குது. இந்த பிரேஸ்லெட் எதுக்காக அவங்க கையில் மாட்டியிருக்கீங்கன்னு சொன்னா நம்ம ஹீரோ பார்த்துட்டு தெரியாமல் யாராவது மாட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான்னா, அவ்வளோதான் நம்ம ஹீரோ இவனுக்கு உண்மையிலே என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு இவனுக்கு ஏற்றிக்கிட்டு இந்த ட்ரிப்ஸை கூட காட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ டாக்டர்கிட்ட வந்துட்டு, ஆமாம் எதுக்கு எனக்கு தெரியாமல் இந்த பிளாக் கலர் வந்து பிரேஸ்லெட் போட்டிருக்கீங்க, இதுக்கு வந்து இறந்து போயிட்டாங்கன்னு அர்த்தமானு சொன்னா அந்த டாக்டரும் பார்த்துட்டு, ஆமாம் ஏதோ தெரியாமல் மாட்டிட்டா மன்னிச்சுக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட்டை கழட்டிட்டாங்களா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த டாக்டரும் நம்ம ஹீரோட்டையும் அவங்க அம்மாட்டையும் சொல்கிறாங்க, இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு யூஎஸ்ல எடுத்தால் கண்டிப்பாக பொழைக்க வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் இவர் ரிக்கவர் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ நம்ப மாட்டேங்கிறான். நான் எல்லாம் கேட்டுட்டேன், எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொய்யான நம்பிக்கையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நீங்கள் பேசாமல் யூஎஸ்ஏ போங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா, ஆமாம்மா நம்ம ஏன் யூஎஸ்ஏ போகக்கூடாது, நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா. நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினுக்காக எல்லா செட்டில்மெண்ட்டும் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து ஷேரு, அவளோட பழைய வீடு எல்லாமே அவளுக்காக எழுதி வச்சுட்டு சாங்கையும் கூப்பிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறான். நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ்ஏ போகிறேன், ஒருவேளை நான் வராமல் போகலாம், ஒருவேளை நான் வராட்டி கூட அவளை நீ நல்லபடியாக பார்த்துக்க, என்னை நினச்சி அவள் எக்காத கொண்டு அழுகக்கூடாது, நீ அவளை சந்தோஷமாக வச்சுக்க, இதை நீ அவள்கிட்ட கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு பத்திரமும் ஒரு லெட்டரும் கொடுக்குறான். ஆனால் சாங் சரி உனக்காக நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட அவனும் அந்த லெட்டர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனோன்னா நம்ம ஹீரோ அதோட ஹாஸ்பிட்டலும் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடலாம் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்போ தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ ரூமில் இல்லை. என்னாச்சு டிஸ்சார்ஜ் ஆகிடுச்சா, எனக்கு தெரியவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளும் வந்துக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் சாங்கை பார்க்குறா. அவனை சாங் நீ என்ன இங்கே வந்திருக்காண்ட, இல்லை ஹர்ஸை பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னா, ஓ அப்படியா, ஹர்ஸ் உனக்காக ஒன்று கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்டர்லாம் கொடுத்தோன்னா இவன் நம்ம ஹீரோயின் அதை வாங்கி பார்க்குறா. பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினோட வீட்டு பத்திரம் லெட்ரு எல்லாமே இருக்குது. அவ்வளோதான். அதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் அப்படி துடிச்சிடா. இப்போ நான் உடனே ஹர்ஸை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அழுதுகிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோ ஊரை விட்டு போக டிசைட் பண்ணிட்டான் போல இருக்குது. அவங்க யூஎஸ்ஏ கிளம்பிட்டு இருக்கான் போல இருக்குது. நம்ம ஹீரோயினை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கே உள்ள வீட்டெல்லாம் பார்த்துட்டு, நான் அடுத்த தடவை நான் வரணும் இல்லையா, ஆனால் நீ எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அசிஸ்டன்ட் வந்து, வாங்க சார் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் அப்போ தான் வீட்டுக்கு போகிற. வந்து வீட்டில் பார்த்தா வீட்டில் யாருமே இல்லை. உடனே இதை பார்த்துட்டு, ஹர்ஸ் நீங்கள் எங்கே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பாவம் நம்ம ஹீரோயினுமே அழுதுகிட்டே காரில் திரும்ப நம்ம ஹீரோவை தேடி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்காக நம்ம ஹீரோ கொடுத்த லெட்டரும் நம்ம ஹீரோயின் படிச்சு பார்க்குறா. அதில் அவன் வந்து சொல்லியிருக்கான், என்னை மன்னிச்சிட்டு, உன்னை நான் விட்டு ரொம்ப தூரம் போகிறேன், நான் உன்னை திரும்ப பார்க்க வருவானா இல்லை வராமல் போயிடுவானா என்னன்னு தெரியாது, ஆனால் நீ எனக்காக அழுகவே கூடாது, நீ சந்தோஷமாக எப்போதும் இருக்கணும் கூட, அதுக்காகத்தான் உனக்கு எல்லாமே கொடுத்துட்டு போகிறேன், நீ ஆசைப்பட்டபடி உன்னோட வீடு உனக்கு எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவளுக்காக வீட்டு பத்திரமும் இந்த லெட்டரும் எழுதி வச்சுக்கிறான். இதெல்லாம் படிச்சுட்டு நம்ம ஹீரோயின் இப்படி அழுதுகிட்டு இருக்கான். இப்படியே சில வருஷங்கள் போகுது போல இருக்குது. அப்போதான் நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதே அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா, இங்கே தான் நான் முதல்ல ஹர்ஸை மீட் பண்ணேன், இப்போ எப்படி இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி நிற்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. ஆனால் இந்த மாதிரி ஞாபகங்கள் என் மனசை விட்டு இன்னும் மறையலை, நீ என் மனசில் தான் இன்னும் இருக்கா ஹர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உன்னை நான் திரும்ப எப்போ மீட் பண்ணுவேனோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காளா. அப்போ தான் பார்த்தா வான் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே உங்களை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம ஹீரோமே, ஆமாம் நீ முன்னை விட ரொம்பவே வந்து
வெயிட் லாஸ் ஆகியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னால் நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து சிரிக்க நம்ம ஹீரோ சிரிக்கிறாங்க. இதுக்கு பிறகு முடிவு எப்படி இருக்குன்னு நீங்களே யோசனை பண்ணிக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதோட நானும் கிளம்புறேன். பாய்.